ராஜன் டி ஜெகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. லவ்வர் பந்து நம்ம அட்டகஜ தினேஷ் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். அவருக்கு லவ் மேரேஜ் நடந்து அவரோட பொண்ணுக்கே கல்யாண வயசு ஆன பிறகும் கூட நம்மளால் ஆனா பேட் எடுத்துக்கின்னு மேட்ச் ஆட போயிடுவார். ஆனால் இவர் பேட் ஆட போனாலே அவரோட ஒய்ஃபு சண்டை போட்டு தீத்துடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹரிஷ் கல்யாண் ஒரு அட்டகாசமான ஆல்ரவுண்டர். தனக்குன்னு தனியாக ஒரு டீம் இல்லைனாலும் எல்லா டீம்லேயும் ஒரு பிளேயராக விளையாடி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. கூடவே ஒரு பொண்ணை லவ் பண்ண செஞ்சுட்டு வர்றாரு. இப்படி இருக்கும்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்போ நம்ம ஹரிஷ் கல்யாண் அட்டகஜ் தினேஷை பற்றி ஒரு கமெண்ட் பண்ண அந்த கமெண்ட் தினேஷோட காதுக்கு போன பிறகு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ் வந்து மேட்ச்சில் மோதிக்கிறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா தான் அட்டகஜ் தினேஷ்னு ஆன பிறகு மேட்ச் முடிஞ்ச பிறகு அடிச்சுக்கிறாங்கன்னு இவங்களோட மோதல் ரொம்பவே பெருசாகிடுது. இப்படி இந்த கேப்டன் மவுஸ் கேமில் யார் வின் பண்ணால் ஹரிஷ் கல்யாணோட காதல் என்னாச்சு? இது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாக இருக்க ஏற்றத்தாழ்வுகள் விளையாட்டில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளுக்கு அழுத்தமாகவும் அற்புதமாகவும் பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த பொன்மன செல்வன் போக்கிரி மீண்டும் மீண்டும் விசிலடி. சினிமா, விளையாட்டு, அரசியல்னு இது 3 வெவ்வேறு துறைகளாக இருந்தாலும் இந்த 3 துறைகளும் ஒவ்வொரு தொடர்புடையது. நம்மளோட லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாதது. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் விளையாட்டை பற்றியும் சுற்றி இருக்க அரசியலையும் பேசியிருக்காங்க. இப்படி ஒரே படத்தில் 2 விதமான முக்கிய அம்சங்களை மையப்படுத்தி வந்த எண்ணற்ற படங்களை நாமளும் அடிக்கடி பார்த்துட்டு தான் வரமே. அந்த வகையில் இந்த லப்பர் பந்து படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். மேலும் எப்பவும் போல் இந்த வீடியோ முழுக்க ஸ்பாய்லர்ஸ் நிறைந்துள்ளது என்பதனை யாரும் மறந்துடணும்னு சொல்லிட்டு நாம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம அட்டகஜ் தினேஷ் அவர்கள் ஒரு சீனியர் பேட்ஸ்மேன், சீரியஸான பேட்ஸ்மேன். முதல் பாலில் டொக்கு வைப்பார், மற்ற பால்ஸை தொலைச்சி கட்டுவார். இன்னொரு பக்கம் நம்ம ஹரிஷ் கல்யாண் ஒரு இளம் ஆல்ரவுண்டர், எல்லா டீம்லேயும் இடம் பிடிக்கிற ஒரு ஆல்ரவுண்டர். இவர் தற்செயலாக பேசின ஒரு கமெண்ட் எப்படி இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பேட்டிலாக மாறுச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம அட்டகத்தி தினேஷோட பேட்டிங் ஸ்டைலில் தொடங்கி ஹரிஷ் கல்யாணோட பவுலிங் அக்யூரசி வரைக்கும்னு கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் ஒரு பக்கம்னா அட்டகத்தி தினேஷ் ஒரு விஜயகாந்த் ஃபேன். அதனால் அவருக்கு ஒரு பழைய பாட்டு. நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு பழைய பட பிஜிஎம்னு படத்தோட பிகினிங்கே நமக்குள்ள ஒரு வித சந்தோஷத்தை தந்திருக்கும். அடுத்து நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்களை சமூக காரணங்களுக்காக ஜாலி பாய்ஸ் டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க. இதனால் நம்மளால் எந்த டீம் விளையாட வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த டீமுக்காக விளையாடுவார். அதன் மூலமாக எல்லாரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட தன்னோட முதல் டீமில் முழுசாக விளையாட முடியலன்ற வருத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம அட்டகஜ் தினேஷ் அவர்கள் வேறு ஜாதி பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பார். இதன் மூலம் உருவாகிற சமூக ரீதியான காட்சிகள்னு இது எல்லாமே நம்மளோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதனால என்னதான் இது ஒரு விளையாட்டை பற்றின படமாக இருந்தாலும் நாம் இந்த படத்தை எங்கேயுமே விளையாட்டை எடுத்துக்காமல் படத்தில் வர ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்ஸ், டைலாக்ஸ், பேக் ட்ராப்பில் யாரோட சிலை இருக்குது, யாரோட ஃபோட்டோ இருக்குது, அவர் எப்படி பார்க்குறாரு, இவர் எப்படி பார்க்குறாருன்னு படம் முழுக்க இருக்க டீட்டெயிலிங்கை பற்றி பேச தொடங்கினா நாள் கணக்காக பேசிகிட்டே இருக்க முடியும். அடுத்து நம்ம அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை ஒரு பக்கத்தில் இருந்து யோசிச்சோம்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கூட தோழலாம். பட் அந்த பிரச்சனையை எந்த மாதிரி சொன்னால் அது கரெக்டாக கன்வே ஆகுமோ அதை சீரும் சிறப்பாக பில்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சந்தில் நின்றுட்டு பேசுகிற சின்ன பசங்கன்ற வார்த்தையை ஹரிஷ் கல்யாண் எப்படி ரிசீவ் பண்ணுறாரு, ஹலோன்ற வார்த்தையை நம்ம அட்டகஜ் தினேஷ் அவர்கள் எப்படி பார்க்குறாருன்னு ரொம்ப சிம்பிளான விஷயங்களை எமோஷனல் டச் பண்ணுற மாதிரி சொல்லி படம் பார்க்க போன ஆடியன்ஸையும் அந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹரிஷ் கல்யாணோட லவ் ட்ராக் என்ன தான் கதைக்கு ஆப்டாக இருக்கணும்னு எழுதப்பட்டு இருந்தாலும் அந்த ட்ராக்குமே கூட பாசிட்டிவ் ஒர்க் அவுட் இருந்தது. அதுலேயும் ஹரிஷோட எக்ஸ்லவர்னு ஒருத்தவங்க வருவாங்க பாருங்கள், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நரேஷன் நான் ரொம்ப லைக் பண்ணியிருந்தேன். மேலும் அட்டகஜ் தினேஷ் ஸ்வசிகா விஜய் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வர சீன்ஸில் எனக்கு ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் அந்த ரிலேஷன்ஷிப் மிக சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். எஸ்பெஷலாக அட்டகஜ் தினேஷோட அம்மா ஸ்வசிகா விஜயை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்படி அவங்க அந்த இடத்துல ஒரு சில வசனங்கள், ஒரு சில மோமெண்ட்ஸை வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சில நிமிடங்கள் நமக்குள்ளே உருவாக்கின தாக்கத்தை பாராட்ட என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. இதே மாதிரி தான் நம்ம பாலசரவணன் அவர்கள் ப்ரோசிங் சென்டரில் காளிவங்கிட்ட பேசுகிற மோமெண்ட்டு, நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்கள் பாலசரவணன் கிட்ட ஆண் பெண் பாகுபாட்டை பற்றி பேசுகிற மோமெண்ட்னு இந்த படத்தில் இருக்க முக்கியமான மோமெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கே பல நாட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இந்த லப்பர் பந்து வெறுமனே ஒரு படம் மட்டும் இல்லை, நாம் அனைவரும் பார்த்து திருந்த வேண்டிய பாடம், வாழ்க்கை பாடம். நெக்ஸ்ட்டு இந்த படம் நமக்கு அசோக் செல்வனோட ப்ளூ ஸ்டார், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ அப்ரோச் பண்ணியிருந்த லால் சலாம், ஒரு சில இடங்களில் காணா, பல இடங்களில் ஜெர்சின்னு பல பழைய படங்கள் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும், யார் என்ன பேசுவாங்க, எந்த இடத்துல பாட்டை போடுவாங்க நமக்கு எல்லாமே தெரியும். அந்த விஷயங்கள் நம்ம கெஸ் பண்ண மாதிரி அப்படியே நடக்கவும் செய்யும். பட் நடக்கிற விஷயங்கள் என்ன தான் நம்ம கெஸ் பண்ண விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கிறப்ப நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகும் பாருங்க, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே. உதாரணமாக நம்ம ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ட்ராவல் ஆகியிருக்கும்.
ஆனால் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக நம்ம அட்டக தினேஷோட கேரக்டர் படத்தோட ஸ்டார்டிங்கில் செம்ம மாசாக ஸ்டார்ட் ஆகி படம் நகர நகர அவரோட கேரக்டரை மற்றவங்க கலாய்க்க தொடங்கி பெயிண்டர், ஜோக்கர், சின்ன கவுண்டர் சோகா பாட்டுன்னு போட்டுட்டு வந்து கிளைமேக்ஸில் பொட்டு வச்ச தங்க குடம்னு பொன்மன செல்வன் பாட்டு பிளே ஆகிற மோமெண்ட்டெல்லாம் எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் எனக்கு இந்த மாதிரி பழைய பட பாடல்களை புது படங்களில் யூஸ் பண்ணுறதுல பெரிய உடன்பாடு எப்போவுமே இருந்ததில்லை. பட் குருவாயூர் அம்பலநடில் படத்தில் வர அழகிலையில பாட்டு மாதிரியோ இல்லை இப்போ இந்த லப்பர் பந்து படத்தில் வர இந்த பாட்டு மாதிரியோ பழைய பட பாடல்களை படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது யாருமே குறையா சொல்ல போகிறது இல்லை. கூடவே இந்த படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த பல விஷயங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் கண்டினியூட்டி தந்ததும் பிக்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகியிருந்ததுன்னு இந்த பட பெருமைகள் லிஸ்ட் நீண்டிட்டு தான் இருக்கும். அதனால் அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு நாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நகருவோம். அப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் கட்டில் முதல்ல வர நடிகர் நம்ம ஹரீஷ் கல்யாண் அவர்கள். எல்ஜிஎம் படத்தில் கேப்டன் கூல் சார், வி ஆர் நாட் ஃபூல் சார்னு சொல்ல வச்ச நம்ம ஆள் பார்க்கிங் படத்தின் மூலமாக பாலாட்டோட பாராட்ட வாங்கியிருந்தார். பட் எனக்கு பார்க்கிங் படம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அந்த ரிவ்யூ பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த லப்பர் பந்து படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மால் ஏதோ 10 வயசு இளமையான மாதிரி செம எங்கே இருக்காரு, எனர்ஜெட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதன் மூலம் எல்லாரோட பாராட்டையும் வாங்கிட்டாரு. ஸோ மை டியர் ஹரீஷ் கல்யாண் சார், அடுத்த படக்கதையை நல்லா ஆழ்ந்து ஆலோசித்து தேர்ந்தெடுங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இந்த ரோலுக்குனே அளவெடுத்து செஞ்சா மாதிரி வந்துட்டு போயிருந்தாங்க. வாடி ஏன் தங்க சலன்னு படம் பார்க்க அந்த ஆடியன்ஸ் பல பேரை பாட வச்சுருந்தாங்க. ஏன்னா வெறுமனே ஹீரோட டியூட் பாடுறதுன்னு மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ரோலில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை விட ஒரு படி அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்த சஞ்சனாவுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். இந்த பாராட்டு அடுத்த படத்துலேயும் தொடர நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வசிகா விஜய் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் கேரக்டராக இருந்தாலும் படம் நகர நகர அவனோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்மளை புன்னகை வச்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் நம்ம பாலசரவணன் மற்றும் ஜென்சன் திவாகர் இவங்க 2 பேரோட கேரக்டருமே. இவங்க 2 பேரும் படத்தோட ஸ்டார்டிங்கில் பேச தொடங்கினாலே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்திருக்கும். ஆனால் படம் நகர நகர இவங்க 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் தந்த காமெடி கவுண்டர்ஸ் ஆகட்டும், எமோஷனல் மூமெண்ட்ஸில் பேசுகிற டைலாக் ஆகட்டும், அதுலேயே நம்ம ஜென்சன் திவாகர் அவர்கள் ஃபைனல் மேட்சுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் பேசுவார் பாருங்க. ஜென்சன் திவாகர் அண்ட் பாலசரவணன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிமிட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் சார். அடுத்து காளி வெங்கட், தேவதர்ஷினி, டிஎஸ்கே, கீதா கைலாசம், கர்ணன் ஜானகின்னு படத்தில் நடித்த ஒரு கேரக்டர் விடாமல் எல்லா கேரக்டருமே இந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டாங்க. அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ், மேன் ஆஃப் த மோமெண்ட் என்னமோ நம்ம அட்டகத்தி கெத்து தினேஷ் அவர்கள் தான். நம்ம ஆள் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரா, தன் நடிப்பு திறமை அதிகப்படுத்தியிருக்காருன்னு கேட்டால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. எப்பவும் நம்ம ஆள் என்ன பண்ணுவாரோ அதே தான் இந்த படத்துலேயே பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்துள்ளதுன்னு சொல்கிற மாதிரி அவர் இந்த ரோலில் செட் ஆகலை. அவருக்காக தான் இந்த ரோல் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த கெத்து ரோலில் நம்ம அட்டக தினேஷ் தவிர வேறு யாரையுமே என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் லுங்கியோட பேட்டிங் ஆட வந்ததில் தொடங்கி கிளைமேக்ஸில் பேட் இல்லாமல் ஆட போகிற வரைக்கும்னு த்ரூ அவுட் த மூவி இந்த கெத்து கேரக்டர் மூலமாக நம்மளை பல இடங்களில் சிரிக்க வச்சு தேவையான இடங்களில் வருந்த வச்சிருந்த தினேஷ் சார், நீங்கள் உண்மையிலேயே கெத்து தான் சார். நெக்ஸ்ட்டு நம்ம தினேஷ் புருஷோத்தமன் அவர்களோட ஒளிப்பதிவு. இது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கிரிக்கெட் மேட்சஸை எந்த அளவுக்கு சிறப்பாக ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தார். எங்கே க்ளோஸ்அப் ஆகணும், எங்கே ஸ்லோ மோஷனில் காட்டணும்னு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருந்தார். இது கேட்ட மதன் கணேஷ் அவர்களும் தன்னோட பங்குக்கு பலம் சேர்த்திருந்தார். அடுத்து நம்ம ஷான் ரோன் அவர்களுடைய இசை மற்றும் பேணி இசை நீட்டாக இருந்தாலும் படம் முடிஞ்ச பிறகு யோசிச்சா அவரோட பாட்டு நமக்கு ஞாபகம் இல்லை, பிஜிஎம் நமக்கு நினைவு வரலை. ஏன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் எப்படி கண்மணி அன்போடு காதலன் பாடல் மூலமாக நம்ம இசைஞானி அவர்கள் கலக்கி இருந்தாரோ அதே மாதிரி மீண்டும் ஒரு முறைத்தோட பழைய பாடல் மூலமாக நம்மளோட மனதில் இடம் பிடித்துள்ள இசைஞானி அவர்களுக்கு நன்றிகள் பல. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த கிரிக்கெட் கமெண்ட்ரியும் கூட ரொம்பவே நல்லா தான் இருந்ததுன்னு பாசிட்டிவ்ஸ் இந்த படம் முழுக்க இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில குறைகள் இல்லாமல் இல்லை. அதில் முதல் குறை படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்வசிகா விஜய் தினேஷை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கிரிக்கெட் மேட்ச்சில் டிராக்டரை வச்சு ஏர் ஓட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி படத்தில் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ஓவராக எடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி சீன்ஸை தவிர்த்திருக்கலாம். கூடவே நம்ம காளி வெங்கட்கிட்ட உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னு கேட்டதுக்கு நம்மளால பிடிச்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம் வேண்டியிருக்குன்னு சொல்லுவார். அது என்னமோ கரெக்டு தான். பட் நம்ம சசிகா விஜய்க்கு ஏன் கிரிக்கெட்னாலே பிடிக்கலன்றதுக்கு பின்னால் இருக்க காரணம் என்னன்னு அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு சீனில் ஊருக்கு நல்லா இருக்கும், வீட்டுக்கு நல்லா இருக்க மாட்டான்ற மாதிரி ஒரு சில வசனங்கள் வரும். பட் அது மட்டுமே சசிகா விஜயோட செயல்பாடுகளுக்கு சரியான காரணமாக அமையல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், படம் என்ன தான் எங்கேயுமே பெரிய அளவில் டவுன் ஆகலனாலும் இன்டர்வியூக்கு முன்னாடியும் சரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடியும் சரி படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்ன்ற எண்ணமும் நமக்குள்ளே கண்டிப்பாக உருவாகும். பட் எது எப்படி இருந்தாலும் ஆக மொத்தம் இந்த லப்பர் பந்து 2024 மட்டும் இல்லை, நான் என்னோட வாழ்நாளில் பார்த்த தி பெஸ்ட்டு படங்களில் இந்த படம் ஒன்று. அதனால் நீங்கள் இந்த படத்தை தனியாக போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 2024 10 பெஸ்ட் மூவிஸ் வீடியோ வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல.
பட் அப்படி வந்தால் அந்த லிஸ்ட்டில் இந்த லப்பர் பந்து ஒரு தங்க கட்டி சிங்க குட்டி. ஏன்னா பொன்மன செல்வன் போக்கிரி மீண்டும் மீண்டும் பிஸி லடி. லப்பர் பந்து இந்த படம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமா, உலக சினிமான்னு எந்த ஒரு படங்களோட கம்பேர் பண்ணாலும் இந்த படம் ஒரு தலை சிறந்த படம்ன்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க போகிறது இல்லை. பட் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன், நான் ஒரு ரோஹித் ஹிட்மேன் சர்மாவோட ஃபேன், நான் ஒரு முன்னாள் மைட்டி மும்பை இந்தியன்ஸோட ஃபேனாக இந்த லப்பர் பந்து படத்தை பார்த்தப்போ எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் எழுந்திருந்தது. அது என்ன கேள்வினா, நம்ம அட்டகை தினேஷ் அவர்கள் ஒரு விஜயகாந்த் ஃபேன், நம்ம ஹரீஷ் கல்யாணம் ஒரு சிஎஸ்கே ஃபேன், அவருக்கு போக்கிரி பட பாட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் விராட் கோலியை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆர்சிபியை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஏன் சூரியகுமார் யாதவ் பற்றின ரெஃபரன்ஸ் கூட இந்த படத்தில் இருக்குது. பட் தலைவர் ரஜினிகாந்த், கேப்டன் ரோஹித் சர்மா, முன்னாள் மைட்டி மும்பை இந்தியன்ஸை பற்றி எல்லாம் இந்த படத்தில் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. இது எதேச்சும் நடந்த விஷயமா இருந்தால் பரவாயில்ல. பட் இந்த மூவி டீம் பிளான் பண்ணி அவரோட ஃபேவரட் பர்சன்ஸை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடியோ ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.